கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் வாசித்த 25ஆம் சங்கீதத்துல இருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். 14வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த் இந்த இந்த வசனத்தை கோடிட்டுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தரை பற்றி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேகருக்கு தெரியும். அவர் யார்? எங்கே இருந்து வந்தார்? என்ன செய்தார்? என்ன செய்யப் போகிறார்? செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நன்றாகவே தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் அவரை பற்றின ரகசியங்கள், தெய்வத்தை பற்றின, சிருஷ்டிகரை பற்றின புதையல்கள், மறைபொருள்கள் எல்லாம் இந்த வேதத்துல மறைந்திருக்கிறது. அப்படி என்றால் அவரை பற்றின ரகசியங்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அது உணவாக, உயர்ந்த வித உணவாக, கொழுமையான பதார்த்தங்களாக இந்த வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவரை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம். அவரை பற்றின ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறோமா என்று பார்க்க வேண்டும். இது யாருக்கு வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது? அவர் பொதுவாக உலகம் முழுவதற்கும் செய்த செயல்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். ஆனால் தன்னுடைய சபைக்கென்று, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சரீரமாகிய மணவாட்டியாகிய சபைக்கென்று சில பொக்கிஷங்களை அவர் வைத்து வைத்திருக்கிறார். சில புதையல்களை அவர் வைத்து வைத்திருக்கிறார். அவைகள்தான் ரகசியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் பவுல் அடிகளாரும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு இந்த ரகசியத்தை மனுஷன் தெரியப்படுத்தவில்லை, மனுஷரால் நான் கற்றதும் இல்லை, மனுஷர் மூலமாய் நான் பெற்றுக்கொண்டதும் இல்லை, கர்த்தரே எனக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலராக தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த பவுல் சொன்னதை நாம் வாசித்திருக்கிறோம். எல்லாருக்கும் சொல்லப்படுகிற சுவிசேஷங்கள் உண்டு, சத்தியங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய ரகசியம் யாருக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது என்றால், அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது இது வந்து இருந்தது, தங்கி இருக்கிறது அந்த ரகசியங்கள் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுது நாம் பயப்பட ஆரம்பித்தோமோ, பயப்பட என்றால் ஒரு சிலர் நினைக்கிறாங்க, கை கால்லாம் அப்படியே நடுக்கம் கொண்டு அப்படியே பணிந்து அவருக்கு முன்பதாக அப்படி வரணும். அப்படி அல்ல அன்பானவர்களே. நம்முடைய ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். பயப்படுகிறது என்றால் என்ன? வேதத்தில் அநேக இடங்களிலே இந்த வார்த்தை உண்டு. அந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் கீழ்ப்படிதல் என்று எழுதி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களிடத்தில் அவருடைய ரகசியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ரகசியங்களை எனக்கு போதித்தருளும். இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, 4வது வசனம். கர்த்தாவே, என்னுடைய வழிகளை அல்ல, எனக்கு ஏராளமான வழி தெரியும். இந்த விஷயங்கள் இப்படி நடந்தா நல்லா இருக்குமே, இந்த காரியங்களை இப்படி நீர் நடத்துவீர் என்றால் நன்றாய் இருக்குமே என்று சொல்லி எனக்கென்று நிறைய வழிகள் தெரியும். ஆனால் ஆண்டவரே, என் வழிகளின்படி அல்ல, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், எனக்கு காண்பியும். எனக்கு மனுஷர் சொல்லிக் கொடுக்கிற வழிகள் அநேகம் உண்டு. அது இல்லாமல் நானாக கண்டுபிடித்து வைத்திருக்கிற வழிகளும் உண்டு. அவைகளெல்லாம் நான் ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்கிற ஒரு பக்தியுள்ள விசுவாசியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும். எனக்கென்று ஒரு சத்தியம், அவர்களுக்கென்று ஒரு நியாயம் உண்டுதான், அவர்களுக்கென்று ஒரு மனசாட்சி உண்டுதான். அவைகளின்படி அல்ல, என் நியாயத்தின் படி அல்ல. இன்றைக்கு ஒருவருடைய நியாயம் இன்னொருவருக்கு வேறு மாதிரியாக இருக்கிறது.
வேறொருவருடைய நியாயம், நீதி இன்னொருவருக்கு அது வேறு மாதிரியாக இருக்கிறது. ஒத்து போக மாட்டேன் என்கிறது. ஆதலால் ஆண்டவரே, உம்முடைய நியாயத்தை எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி தன்னை சரணடைய பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்துல கடைசி வார்த்தைகள், நாள் முழுதும் இதற்காக நான் உம்முடைய சமூகத்துல காத்து கொண்டு இருக்கிறேன். அவ்வளோ ஈஸி இல்லைங்க அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு இந்த சங்கீத தியானத்துல ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்து போகிறேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். உங்களால் எவ்வளவு நேரம் இந்த வேதத்தை வாசிக்க முடிகிறதோ, இன்னும் ஒரு படி மேலே போய் தியானம் செய்ய முடிகிறதோ, இந்த காரியத்துக்குள்ளேயே உங்களுடைய ஆத்துமா எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறதோ, அவ்வளவு நேரம் நீங்கள் இந்த வேதத்தோடு காத்திருப்பீர்களானால், இதை எழுதின ஆசிரியரின் சத்தம் நம்முடைய செவிகளிலே கண்டிப்பாக கேட்கும். ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். இன்னும் சில வழிகள் இருக்கிறது. கீழ்ப்படிதல் உண்டு, செவி கொடுத்தல் உண்டு. ஆனா இது ரொம்ப ஷார்டஸ்ட் வே. நான் கண்டுபிடித்தது. எவ்வளவு நேரம் வேதத்தோடு செலவு பண்ண முடியுமோ, வேதத்தின் சத்தத்தை உங்களால் கேட்க முடியுமோ, அவ்வளவு நேரம் நீங்கள் செலவு பண்ணுவீர்களானால், இந்த வேதத்தை எழுதினவருடைய சத்தம் உங்களுடைய ஆத்துமாவின் செவிகளுக்கு அது நிச்சயமாகவே கேட்கப்படும். இவ்விதமாக அவர் யாருக்கு போதிக்கிறார்? இவ்விதமாக உம்முடைய வழிகளை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டார். யாருக்கு தெரிவிக்கிறார்? 8வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் உத்தமர். ஆனால் யாருக்கு வழியை தெரிவிக்கிறார், போதிக்கிறார் என்றால், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அவர் உத்தமர்களுக்கு வழியை தெரிவிக்கிறவர் அல்ல. அவர் உத்தமர், அவர் நீதி உள்ளவர். அவர் நீதிமான்களுக்கு வழியை தெரிவிக்கிறவர் அல்ல. அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் சரியா இருக்கிறேன், நான் பண்றதெல்லாம் ரைட்டு, நான் செய்யறதெல்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு எதற்கு தேவை, எதற்கு வழி தேவை, எதற்கு போதனைகள் தேவை? தேவையில்லையா? ஆல்ரெடி கரெக்டா தானே போய்கிட்டு இருக்கீங்க. தவறாக போகிறவர்களுக்குத்தான், இடறி விழுகிறவர்களுக்குத்தான், சத்தியத்துல நீதியில நிற்க முடியாமல் தவிக்கிறவர்களுக்குத்தான் ஒருவருடைய உதவிக்கரம் தேவைப்படுகிறது. பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியம் தேவை என்று கர்த்தர் சொன்னபடியினாலே, யார் ஒருவர் ஆண்டவரே, நான் ஒன்றும் அறியாதவளாய் இருக்கிறேன், எனக்கு நீர் கற்று தாரும் என்று சொல்லி நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு, நான் பாவியா இருக்கிறேன், என் மேல் கிருபையா இரும் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவருடைய வழியை தெரிவிக்கிறார். 2வதாக 9வது வசனம், சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். 10வது வசனம், தம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்களுக்கும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கும் தம்முடைய வழியை போதிக்கிறார். 12வது வசனம், அவருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வந்துட்டோமான்னு பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. இன்றைக்கும் நானே வழி என்று சொன்னவரைத்தான் ஆராதிக்கிறோம். ஆனால் சில விஷயங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதபடிக்கு திகைத்து போகிறோம். கலங்காதேயுங்கள், நமக்கு போதகராக அவர் இருக்கிறார், போதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம ஆராதனையை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல, நமக்கு வழியை தெரிவிக்கிறவரும் கூட. அவருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போமானால், உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் என்று நாம் ஜெபிப்போமானால், நிச்சயமாகவே என்ன மாதிரியான சிச்சுவேஷன் சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவர் நாம் தொடர்ந்து முன் செல்லுகிறதற்குண்டான வழிகளை கற்றுத்தருவார். இப்படி நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வோமாக. ஆமென்.